ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். அதாவது வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, அதாவது நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அதுக்கு பொரியும் போதே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போதும் போட்டு நல்லா பொரியட்டும். பொரியும் போது சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கலாம். அது கூட பூண்டு ஒரு 10-12 பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். ஆனால் பூண்டு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், இதுவும் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒன்று எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வதங்கிடும். கொழப்பு தன்மைலாம் அவ்வளோவா இருக்காது. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கட்டும். அப்புறமா மிளகாத்தூள் 3 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கெல்லாம் தேங்காய்லாம் தேவையில்லை. இது கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுனால நம்ம வந்து வெறும் இப்படியே தான் செய்ய போகிறோம். புளி தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போதும் புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொழப்பாக குழம்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம், சீரகம் இதை வந்து நல்லா தட்டி அதில் வதக்கும் போதே சேர்த்துடலாம். மிக்சியில் கூட ஒரு சுற்றி இப்படி சேர்த்துட்டா நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி போடலை, ஏன்னா குழம்பு தூளில் வந்து சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் போடலை. இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா தேங்காயம், வெங்காயம், சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றிடலாம். இல்லைன்னா கட்டியாக கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். இது வந்து கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன். கிராமத்துலலாம் வந்து அப்படியே போயிட்டு தோட்டத்தில் அப்படி பறிச்சுட்டு வந்து பின்னால் போய் புழக்கடையில் போய் அழகாக பறிச்சுட்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு கருவேப்பிலை உருவிட்டு வருவாங்க, ஒரு பச்சை மிளகாய் பறிச்சுட்டு வருவாங்க. அவ்வளோதான். அது வைக்கும்போது அந்த வாசனை இருக்கே, அவ்வளோ அழகான வாசனையாக இருக்கும். ஒன்றுமே போடலைன்னா கூட அங்கே வந்து குழம்பு வைக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ சாறு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வற்ற வச்சுக்கலாம். இந்த குழம்ப ஊற்றிக்கிட்டு அந்த வெண்டைக்காவை எடுத்து கடித்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.
நல்ல புளியில் உப்பு புளி காரம்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாட்டா பாய்.